ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம். உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட கஷ்டமும் கவலை அப்படிங்கிற இருளும் சூழ்ந்திருந்தா கூட இந்த வழிபாடு பண்ணுங்க. ஒரு நொடியில உங்க வாழ்க்கை வந்து ஒளிமயமான வாழ்க்கை, சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கையா மாறும். ஒரு சகோதரிக்கு இப்படி ரொம்ப கஷ்டமும் கவலையும் சூழ்ந்த வாழ்க்கையா இருக்கிறப்ப நடந்த ஒரு ஆச்சரியமான நம்ம சொன்ன ஒரு வழிபாட பத்தி தான். அதுவும் ரொம்ப எளிமையான வழிபாடு. பெரியவா சொன்னது. அத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போலாம். நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஏதோ ஒரு கஷ்டத்தையோ, இல்ல கவலையோ நிறைஞ்ச வாழ்க்கையா தான் நெறைய பேருக்கு இருக்கு இல்லையா? ஆனா அந்த சமயம் நம்ம மனம் உருகி இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னா, நிச்சயமா 100% நம்மளோட அந்த இருள் சூழ்ந்த வாழ்க்கை, கவலை, கஷ்டம், போராட்டம் நிறைஞ்ச அந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறாம, ஒரு நொடியிலேயே ஒளிமயமான வாழ்க்கையா மாறும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சகோதரி ரொம்ப வேண்டப்பட்டவங்க. இப்ப ரொம்ப நல்லா பேசுவாங்க. ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா முன்னாடி அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன வந்து ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபரா தான் அவங்கள வந்து எனக்கு அவங்க வந்து ஒரு மெயில் பண்ணியிருந்தாங்க. என்ன மெயில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி சில மாதங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் வரைக்கும் குழந்தை இல்ல. சரிங்களா? அப்புறம் வந்து அவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு கன்சீவ் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுல. ஏன்னா நெறைய பிரார்த்தனை, நெறைய வழிபாடுலாம் பண்ணி தான் கன்சீவாவே ஆயிருக்காங்க. அப்படி இருந்தப்ப ஒரு 4வது மாசம் போல விழுந்துட்டாங்க போல. விழுந்து அடிபட்டு போய் ஸ்கேன் பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கர்ப்பவாய் இருக்கு இல்லையா? அது வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆயிடுச்சு. அதனால குழந்தை இப்ப நார்மலா கர்ப்பப்பைக்குள்ள இருக்கும் இல்லையா? அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழ இறங்குனாப்ல அந்த கர்ப்பவாய்ட்ட தல தெரியுதுன்ற மாரி டாக்டர் சொல்ட்டாங்களாம். கட்டாயம் இந்த கர்ப்பவாய் மேலும் விரிவடையாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து தையல் போட்டாகணும், ஸ்டிச்சஸ் போட்டாகணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப அவங்க தையல் போடுறாங்க. போட்டா இவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, இது 5வது மாசம் தான் நடக்குது. இன்னும் கொஞ்ச நாள்லயே அந்த தையல் ஓப்பன் ஆகி குழந்தை வெளில வந்துருச்சு அப்படின்னா, வளர்ச்சி அடையாத குழந்தையாயிடும். அது ஒரு பெரிய பிரச்சனை. அது கொஞ்சம் கஷ்டமும் ஆயிடும். அட்லீஸ்ட் ஒரு 7 மாசமாவது வளர்ச்சி அடைந்த குழந்தையா இருந்ததுன்னா, ஒரு இன்குபேட்டர்லயாவது வச்சு ரெக்கவரி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி எந்த காரணத்த கொண்டும் இந்த தையல் பிரிஞ்சு குழந்தை வெளில வந்துரக்கூடாதுங்கிற பயம். இதுக்காக தான் நமக்கு மெயிலே போடுறாங்க அவங்க. இந்த மாரி என் சூழ்நிலை இது அப்படின்னு சொல்லிட்டு, நான் உடனே உங்க நம்பர் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒவ்வொருத்தரோட பிரச்சனைக்கு ஏற்ப அது கொஞ்சம் தீவிரமா இருக்குன்னா, நானே நம்பர் வாங்கி கால் பண்றது உண்டு. நீங்க வந்து எனக்கு பெரிய கஷ்டம் கால் பண்ணுங்கன்னு மெயில் போடாதீங்க. உங்க கஷ்டம் என்னங்கிறத சொல்லுங்க. உங்களுக்கு அது பெரிய கஷ்டமா இருக்கலாம். எனக்கு அதுக்கு ரொம்ப எளிமையான வழிபாடோ, இல்ல மந்திரமோ தெரியலாம். அதனால அத ரொம்ப பெருசா எடுத்துக்காம, இத மட்டும் செய்யுங்கன்னு நான் சொல்றத நம்பி பண்ணீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது கிடைக்காமலாம் போகாது. ஓகேவா? அவங்களோட பிரச்சனை என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. உடனே நான் கால் பண்ணி அவங்கட்ட அப்புறம் 2, 3 வழிபாடு சொன்னேன். எல்லாமே ரொம்ப எளிமையான வழிபாடு தான். நம்ம சேனல்ல எல்லா வழிபாடும் சொல்லியிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப எளிமையானது. அவங்களுக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு ஒண்ணு சொல்லியிருந்தேன். அப்புறம் ஒரு மந்திரம் சொல்லியிருந்தேன். ஒரு நாமம் சொல்லியிருந்தேன். இந்த மாரி வந்து சிலத சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு. இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒவ்வொரு நாளும் மனமுருகி அத பிரார்த்தனை எப்படின்னா, எந்த காரணத்த கொண்டும் வயித்துல இருந்து குழந்தை வளர்ச்சி அடையாம டெலிவரி ஆயிடக்கூடாது. நல்லபடியா எனக்கு வந்து டெலிவரி ஆவணும். அவங்களோட இது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து குழந்தை நல்லா வளர்ச்சி அடைஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லாம டெலிவரி ஆகுற மாரி பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிரார்த்தனை பண்றாங்க. டெய்லி பண்றாங்க. இருந்தாலும் என்ன பிரச்சனைன்னா, இப்ப தையல் போட்டுட்டா அவங்களால வந்து நடந்து எங்கேயும் போ முடியாது. மாடிப்படி ஏற முடியாது. பெட் ரெஸ்ட்லயே தான் இருக்கணும். இப்படி இருக்கிறவங்க வழிபாடு பண்றது எப்படிங்கிறதுல தான் இப்ப பிரச்சனையே. ஏன்னா நம்ம பொதுவா ஒரு வழிபாடு பண்ணணும்னா குளிச்சுருவோம். சுத்தபத்தமா ஒண்ணு கோயிலுக்கு போவோம். இல்ல பூஜை ரூம்ல உட்காந்து செய்வோம். ஆனா இது எந்த கண்டிஷன்லயும் இவங்களால பண்ண முடியாது இல்லையா? தையல் போட்டிருக்கிறதால பெட்லயே தான் படுக்கிற மாரி இருக்கும்னாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. நீங்க எங்க இருக்கீங்க? என்ன சாப்பிட்டுருக்கீங்க? என்ன சூழ்நிலையில இருக்கீங்கங்கிறத விட்டுடுங்க. எவ்வளோ நம்பிக்கையா நீங்க வந்து வழிபாடு பண்றீங்கங்கிறதுல தான் விஷயம் இருக்கு. அத தான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். பெட்லயே இருந்தாலும் பரவால்ல சொல்லுங்க. அப்படி சொல்லி, சொல்லி ஒவ்வொரு நாளா கடத்துறாங்க. கடத்துறாங்க அப்படின்னா, கரெக்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம இறை அருளால கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து நல்லபடியா வளர்ச்சி அடைஞ்சு, கரெக்ட்டா டெலிவரி மாசத்த நோக்கி வந்துட்டாங்க. இப்ப டாக்டர்ட்ட போய் பார்த்தா, டெலிவரி பெயின் வரல. பனிக்குடமும் இன்னும் உடையல. அதனால 1 வாரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, எந்த குழந்தை தையல பிரிச்சுட்டு டெலிவரி ஆயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தாங்களோ, அந்த குழந்தை இப்ப வந்து பனிக்குடமும் உடையல, டெலிவரியும் பெயினும் வரல. அதனால 1 வாரம் வெயிட் பண்ணலான்னு சொல்றாங்க. அப்ப போய் செக் பண்ணிட்டு சரி அட்மிஷன் போட்டுறலான்னு சொல்லி காலைல அட்மிஷன் போட்டுருக்காங்க. வலி வந்துருச்சுன்னா நார்மல் பண்ணிடலாம். வலி வரல அப்படின்னா, சிசேரியன் தான் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. சரின்னு டாக்டர் வந்து நைட்டு போல அவங்கள பார்த்துட்டு நம்ம நார்மலே ட்ரை பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வலி வரல. உடனே வலி வரத்துக்கு பொதுவா ஊசிலாம் போடுவாங்க, மருந்துலாம் செலுத்துவாங்க இல்லையா? அந்த மாரி ஏதோ ஒரு முறை கையாண்டுருக்காங்க.
அப்ப நார்மலா வலி வந்தா எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு டெலிவரி பெயின் அப்படிங்கிறது ஒரே நேரத்தில உடம்புல ஒரு 5 இடத்துல எலும்பு உடைஞ்சா என்ன வலி இருக்கும்? நான் வந்து ரொம்ப சாதாரணமா சொல்றேன் 5ன்ட்டு. எண்ணிக்கைகள் அதிகமா கூட வச்சுக்கோங்க. உடைச்சா என்ன வலி இருக்குமோ, அத விட கடுமையான வலி இருக்கும். அதே மாரி டெலிவரி பெயின் வரும்போது அந்த வலி இருக்கு இல்லையா? அது வந்து நீடிச்சிருக்கிற அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, 30 செகண்ட்ல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் கூட சிலருக்கு இருக்கும். அப்பலாம் துடிப்பாங்க. என் மனைவி டெலிவரி அப்ப நான் பக்கத்திலேயே இருந்திருக்கேன். அதனால எனக்கு தெரியும். அது எவ்ளோ கஷ்டமானதுன்ட்டு. அப்படி வந்து டெலிவரி பெயின் அவங்களுக்கு வர்றப்ப கூட இந்த மந்திரத்த சொன்னாங்களாம். வலியே தெரியல எனக்கு. எனக்கு பெரிய ஆச்சரியம். இன்னைக்கு கூட என்னால அத நம்ப முடியல. எனக்கு வலியே தெரியல. நான் வந்து சொல்றேன், குழந்தை டெலிவரி ஆயிடுச்சு. பையன்னு சொல்றாங்க. என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கும் அந்த குழந்தை, அந்த தம்பி அவன் பையன். அந்த பையன் வந்து தூங்கணும் அப்படின்னா, ஒண்ணு நான் சொன்ன இந்த 2 மந்திரத்தில ஏதாவது ஒரு மந்திரத்த சொன்னா, அவன் வந்து தூங்கிருவான். அவ்வளவா சேட்டை பண்ண மாட்டான். அமைதியாயிருவான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆச்சரியம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, அவங்க ஒரு நாள் கூட எனக்கு நார்மல் ஆகணும் அப்படிலாம் பிரார்த்தனை பண்ணல. குழந்தை நல்லபடியா பொறக்கணும். நான் இவ்வளோ நாள் சொன்ன என்னோட மந்திர பலன கூட இந்த குழந்தைக்கு குடுக்குறேன். எந்த பிரச்சனையும் இல்லாம எனக்கு குழந்தைய டெலிவரி பண்ணி நல்லபடியா குடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு நாள் பிரார்த்தனை பண்ணும்போது எனக்கு நார்மல் ஆகணும்னு அவங்கள அறியாம சொல்லிட்டாங்களாம். அது பலனாவே எனக்கு நார்மல் ஆச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப வருஷம் சந்தோஷமா இருக்கட்டும். இது எப்படி நடந்துச்சு? என்ன மந்திரம் அவங்க சொன்னாங்க? ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில கல்யாணம் ஆகி எல்லாரும் சந்திக்கிற பெரிய பிரச்சனை குழந்தை பாக்கியம் இல்லாதது தான். அப்படி ஒரு குழந்தைய குடுத்து, அந்த குழந்தைக்கு நல்லபடியா டெலிவரி ஆகுங்கிறம்போது எவ்வளோ மன உளைச்சலா இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து வார்த்தைகளால சொல்லணும்னு அவசியம் இல்ல. நெறைய பேர் உணர்ந்திருப்போம். எல்லாருமே இப்ப இருக்கிற காலகட்டத்தில குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா எல்லாரும் சந்திக்கிறோம். இல்லையா? இது எப்படி நடந்தது? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? எப்படி பண்ணணும்? நம்மளும் எப்படி என்ன செய்யணும்? இந்த மாரி கஷ்டம் இருக்கிறப்ப. ராமாயணம் போர் நடக்குது. ராமாயணம் போர்ல இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ராவணன் கூட சண்டை போட போறாங்க. அதனால தன்னோட படைய வந்து ராமர் வந்து தயார் பண்றார். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, கிங்கிலியர்கள் சில பேர் வந்து கிங்கிலியர்ஸ்ன்னுவாங்க. அது 2 பேருமே ஒருத்தங்க தான். சரி எப்படி சொன்னாலும் சரி. கிங்கிலியர்களோ, சங்கிலியர்கள்ஸோ யாரோ ஒருத்தங்க. ஒரு 100 பேர் வானர கூட்டத்திலே ரொம்ப சின்னதா இருப்பாங்க. குட்டியா இருக்கக்கூடியவங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, 1 அடி தான் வந்து அவங்களோட உயரம் இருக்கும். இப்படிப்பட்ட 1000 வீரர்கள் இருக்காங்க. இவங்களோட சேர்த்து தான் சுக்ரீவன் படையோட தான் ராமர் போய் சண்டை போட போறாரு. யார் கூட இப்ப சண்டை அப்படின்னா, கும்பகர்ணனோட சண்டை. கும்பகர்ணன் தெரியும் இல்லையா? ராமாயணத்திலேயே ஒரு அசுரனா பொறந்து நல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. விபீஷ்ணன எல்லாரும் சொல்லுவாங்க. விபீஷ்ணன காட்டிலும் ரொம்ப நல்லவன். ஏன் அப்படின்னா, போய் சொல்றான் ராவணன்ட்ட. "அண்ணன் நீ வந்து சீதைய வந்து தூக்கிட்டு வந்து வச்சிருக்க. இது ரொம்ப தப்பு. ஒரு மாற்றானோட மனைவிய தூக்கிட்டு வந்தது முதல்ல தப்பு. உனக்கு அவ மேல கோபம் இருந்ததுன்னா, நேருக்கு நேர் சண்டை போட்டு. போ அவன சண்டைக்கு கூப்பிடு. சண்டைக்கு வருவான். நீ வீரன்னா அடிச்சு அவன ஜெயிச்சுரு. அத விட்டு அவனோட மனைவிய தூக்கிட்டு வந்து வச்சிருக்கிறதெல்லாம் முட்டாள்தனத்திலயும் முட்டாள்தனம், கேவலத்திலயும் கேவலம். உலகம் நாளைக்கு உன்ன ரொம்ப அசிங்கமா பேசும். நீ பண்ணியிருக்கிறது தப்பு. முதல்ல அவன் மனைவிய கொண்டு போய் ராமர் கிட்ட விட்டுட்டு மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்க பிடிக்கலையா? கொண்டு போய் விட்டுட்டு சண்டைக்கு கூப்பிடு. முடிஞ்சா ஜெயிச்சு பாரு அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவன். நல்ல விஷயங்கள் தெரிஞ்சவன். எனக்கு தெரிஞ்சு போருக்கு போகும்போது வரமாட்டோம்னு போன 2டே பேர் தான். ஒண்ணு கர்ணன். கண்டிப்பா நம்ம அதர்மத்தின் பக்கம் நிக்கிறோம். நம்ம திரும்பி வரமாட்டோம்னு அவனுக்கு தெரியும். அதே மாரி கும்பகர்ணனுக்கும் தெரியும். அண்ணன் பண்றது தப்பு. வேற வழியே இல்ல அவனுக்கு தம்பியா பொறந்துட்டோம். அவனுக்காக போருக்கு போறோம். நிச்சயம் திரும்பி வரமாட்டோம். சொல்லிட்டே போவான் ராவணன்ட்ட. என்னோட அழிவுக்கு அப்புறமாவது நீ மனம் திருந்தி அவங்கள குடுத்துரு. அவன்ட்ட கொண்டு போய் விட்டுரு ராமன்ட்ட அப்படின்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட கும்பகர்ணன் வருவான். சண்டை ஸ்டார்ட் ஆகும். அடி ம ராமர் படைய சொல்லவா வேணும்? ராமரோட படையில ஒருத்தருக்கும் சேதம் ஏற்படாம ராமரோட முதல் நோக்கமே தன்னோட படை வீரர்கள பாதுகாத்துட்டு எதிரிய தாக்குறது தான். அடிச்சு பறக்க விட்டா கும்பகர்ணன் ஒண்ணும் லேசுப்பட்ட ஆள் இல்ல. ஆள் மாமிச மலை மாரி இருப்பான். ஒரு கற்பனை பண்ணிக்கங்களேன். ஒரு பெரிய மலை எழுந்து வந்து சண்டை போட்டா எப்படி இருக்கும்? அடிச்சு எல்லாரையும் பறக்க விடுவான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ராமபாணம் பட்டு அவன் வந்து மண்ணுல சரிய வேண்டிய நேரம் வந்துரும். அப்ப அவனோட கழுத்துல மணிமாலை போட்டிருப்பான். 2வது தேர்ல வந்து நெறைய மணிகள் வந்து பொருத்தப்பட்டிருக்கும். அதுல ஒண்ணு என்ன ஆகும்னா அறந்து இந்த 1000 வீரர்கள் சுத்தி நின்னு சண்டை போட்டுருந்தாங்க இல்லையா? அந்த கிங்லியர்ஸ் ஒரு 1 அடி உயரம் தானே இருப்பாங்க. அவங்க மேல விழுந்துரும். அது பெரிய மணி. அவன் போட்டிருக்கான் அப்படின்னா, எவ்வளோ பெரிய மணியா இருக்கும்னு பாருங்க. ஒரு கிட்டத்தட்ட அந்த 1000 வீரர்களையும் சேர்த்து கவர் பண்ண அளவுல விழுந்துரும். உள்ள விழுந்துருவாங்க. திடீர்னு இப்படி ஒரு மணி விழுந்தது அவங்களால என்ன பண்றதுன்னு தெரியாது. அது விழுந்தது சமமான இடம் இல்லாம கரடு முரடான இடம்ங்கிறதுனால சுவாசிக்கிறதுக்கு காத்து வரக்கூடியது. இப்ப உள்ள இருந்துகிட்டு பயப்படுவாங்க. பயப்படும்போது ஒரு வானரம் சொன்னோம். இந்த மாரி ராமர நம்பி நம்ம இந்த போர் படைக்குள்ள வந்தது பெரிய தப்பு. என்னன்னா, நம்ம வந்து இவங்க உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறது யாருக்கும் தெரியாது.
இப்ப சண்டை நடந்துட்டுருக்கும். சண்டையில வந்து எல்லாரும் இப்ப கும்பகர்ணன் விழுந்துட்டான் அப்படிங்கிறதுனால படை பின்வாங்கிடும். உடனே ராமர் சொல்லுவாரு, "போயிட்டு நீ வந்து நம்ம படை வீரர்கள்லாம் கரெக்ட்டா இருக்காங்களா? எண்ணிட்டு வா" அப்படின்னதும் சுக்கிரீவன் போய் எண்ணிட்டு வந்துட்டு, அந்த 1000 கிங்கிலியர்ஸ மட்டும் காணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி வா நம்ம தேடலாம்" அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து தேடுவாங்க. தேட போம்போது ஆஞ்சநேயரையும் கூட கூட்டிட்டு தேடுவாரு. அப்ப அவங்க அந்த பக்கம் தேடிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் உள்ள மணிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்க இவங்க சொல்லுவாங்க, இந்த மாரி "ராமர நம்பி வந்தது மிகப்பெரிய தப்பு. சுக்கிரீவன் கூட வாய் பேசினானே, நமக்கு எதுவும் ஆகாதுன்னு. ராமர் கூட நம்ம சத்தியம் பண்ணாரு. யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாம காப்பாத்துவேன்னு. இந்த அனுமன் கூட சொன்னானே, ராமர் வந்து ரொம்ப பராக்கிரமசாலி. அவர் குடுத்தா சத்தியத்த மீற மாட்டாரு. அவர் சொன்ன சொன்ன வார்த்தைய காப்பாத்துவாரு. எங்க காப்பாத்துனாரு? நம்ம இங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட எவ்வளோ மணி நேரமா இருக்கிறோம்னு தெரியல. இவனுங்கள நம்பி போருக்கு வந்தது பெரிய முட்டாள்தனம். நம்ம கூட கவலையில, கஷ்டத்துல இருக்கும்போது இப்படிதான் பேசுவோம். இல்லையா? நமக்கு ஒண்ணு நடக்கலன்னா நம்ம என்ன நினைப்போம்? நான் உள்பட எல்லாரும் இப்படிதான் பேசியிருப்போம். இல்லையா? பேசுவோம். இப்ப நான் அப்படி பேசுறதில்ல. பேசவும் மாட்டேன். அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடிலாம் வந்து எனக்கு கூட தோணும். என்னடா நம்ம இவ்வளோ விஷயம் பண்றோம். பிரார்த்தனைலாம் பண்றோம். சரி வேற சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது எல்லாம் தோணியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள் கடக்க, கடக்க எனக்கு அதுல சில விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிச்சுது. இப்ப வந்து இதுங்களும் அதே மாரி திட்டும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்க இத ஒண்ணு ஒண்ணா தேடிட்டு வருவாங்க. உடைஞ்சு கிடக்கிற தேரு, சக்கரம் ஒரு பொருளா கிளறி பார்த்துட்டே வருவாங்க. அப்ப இந்த உள்ள இருக்கிற வானரத்துல ஒரு மூத்த வானரம் சொல்லும். "அறிவு கெட்டத்தனமா பேசாதீங்க. ராமர் வந்து எந்த சூழ்நிலையிலும் நம்மள காப்பாத்தக்கூடியவர். அவரு வந்து நெனச்சா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராம பார்த்துப்பாரு. எல்லாரும் முதல்ல வருத்தப்படுறத விட்டுட்டு, எல்லாரும் ஒரு சேர ராமநாமம் சொல்லுவோம். ராம 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 ராமன்னு சொல்லுவோம்ன்னு" சொல்லி எல்லாம் கண்ண மூடி உட்காந்து ராம ராமன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த பக்கம் ராமரும், ஆஞ்சநேயரும் ரொம்ப தீவிரமா ஒரு பொருளையா எடுத்து பெரட்டி போட்டு பார்த்துட்டே வருவாங்க. உடைஞ்சு கிடக்கிற தேர் சக்கரம், ஆயுதங்கள் ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு இருக்கும்போது, ராமர் தூரத்தில ஒரு பெரிய மணி அறுந்து விழுந்திருக்கிறத பார்த்துருவாரு. பார்த்துட்டு உடனே ஆஞ்சநேயா அப்படின்னதும், ஆஞ்சநேயர் கண்ணாலேயே சைகை அவ்வளோதான். ஆஞ்சநேயருக்கு புரிஞ்சிரும். இதோ வந்துட்டேன் பிரபுன்னு சொல்லிட்டு தன்னோட வாள அந்த அறுந்து கிடக்கிற அந்த மணியோட அந்த நூல் கோக்குற இடம் இருக்கும் இல்லையா? அதுக்குள்ள நுழைச்சு அப்படியே தூக்குவாரு மேல. பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5, 6 மணி நேரமா காத்து சரிவர வராம உள்ள இருந்தவங்க, சூரிய வெளிச்சமும் காத்தும் பட்டதும் கண்ண தொறந்து, ராமான்னு சொல்லிட்டு ஓடி வருவாங்க. ராமர் 1000 வானரத்தையும் தழுவி, ஆற தழுவி ஒண்ணு ஒண்ணா தழுவி, "நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு" சொன்னாராம். ஏன் அப்படின்னா, ராமநாமம் எப்படிப்பட்டது? அப்படிங்கிறதுக்கு தான் அந்த சம்பவம் வந்து நான் சொன்னேன். அந்த சகோதரி என்ன தெரியுமா சொன்னாங்க? 3 வழிபாடு. 3 வழிபாட்டுல அவங்களுக்கு வந்து பெயின் வந்தப்ப அவங்க சொன்னது என்ன தெரியுமா? ராம, 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 ராமங்கிறது தான். ராமா, ராமா, ராமான்னு மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். வலி கூட எனக்கு தெரியல. டெலிவரி பெயின் கூட தெரியல. குழந்தை பொறந்து இப்பவும் அந்த பையன் வந்து தூங்கணும் அப்படின்னா, ராமநாமம் சொன்னா தூங்கிருவான். அதே மாரி சந்திரசேகேந்திர சத்குரு அர்ச்சர பாமாலை. நான் வந்து நெறைய தடவ சொல்லியிருக்கேன். பெரியவாவோட அன்பின் வடிவமான சங்கரன்னு ஆரம்பிக்கக்கூடிய பாட்டு. அதே மாரி அவங்களுக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதால, கந்தசஷ்டி கவசத்தோட சுருக்கம்னு சொல்லக்கூடிய சரவண பவ, ரவண பவச, நபவ சரவ, பவ சரவண, வசரவணப அப்படின்னு வரக்கூடிய இந்த சுருக்கம் இருக்கு இல்லையா? இத சொல்லுங்க. அதே போல இதெல்லாம் நமக்கு வந்து தடை இல்லாம வழிபாடு பண்ணணும்னா, விநாயகரோட துணை வேணும் எப்பவுமே. ஃபர்ஸ்ட்டு விநாயகர் அகவல் படிச்சிருங்க. 2வது வந்து கந்த சஷ்டியில இருக்க சுருக்கம் சொல்லுங்க. 3வது ராமநாமம் சொல்லுங்க. எப்பல்லாம் கஷ்டமா இருக்கோ, அப்பல்லாம் வந்து சந்திரசேகேந்திர சத்குரு அச்சர பாமாலை சொல்லி பெரியவாவ துணைக்கு கூப்பிடுங்கன்னு சொன்னேன். இது எல்லாருமே இருந்த இடத்துல இருந்து நம்ம எல்லாராலயும் பண்ண முடியும். இதுக்கு பிரத்யேகமா கோயில் வேண்டாம், பூஜை ரூமுக்கு வேண்டாம். எந்த சூழ்நிலையில இருக்கமோ பண்ண முடியும். இத தான் அவங்க பண்ணாங்க. அந்த கிங்கிலியர்ஸ் வந்து சொன்ன மந்திரம் வந்து ராமநாமம். ராமனே வந்து காட்சி குடுப்பார். அதே மாரி அந்த மணிய இப்டி தூக்குனார் இல்லையா? ஆஞ்சநேயர் மேல் நோக்கி தூக்குனார் இல்லையா? நீங்க சில கோயில்லலாம் பார்த்தீங்க அப்டின்னா, தன்னோட வாளா தலைக்கு மேல தூக்கியிருப்பார். தன்னோட வால் பகுதி வந்து தலைக்கு மேல இருக்கும். அந்த தலைக்கு மேல இருக்கிற வால்ல மணி தொங்கிட்டுருக்கும். இப்டி இருக்கிற இந்த ஆஞ்சநேயர பார்த்ததும், "நீ இப்டி காட்சி குடுக்குறது ரொம்ப சூப்பரா இருக்கு ஆஞ்சநேயரே. இந்த காட்சியில உன்ன தரிசனம் பண்றவங்களோட கஷ்டங்கள்லாம் நீங்கட்டும். நல்ல ஞானம் கிடைக்கட்டும், புத்தி கிடைக்கட்டும். அவங்க எதுக்காக ஏங்குறாங்களோ, அந்த விஷயம்லாம் அவங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ராமர் ஆசீர்வாதம் பண்ணாராம். ஆனா, இது மாரி இருக்கிற ஆஞ்சநேயர் சிலைய யாரு பிரதிஷ்டை பண்ணா அப்படின்னா, வியாசராஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகான். அவரு 732 ஆஞ்சநேயர் இதே மாரி ரூபம். அதாவது ஆஞ்சநேயர் நின்ற கோலத்திலயோ, இல்ல பறக்கிற கோலத்திலயோ தன்னோட பறக்கிற கோலத்தில பிரதிஷ்டை பண்ண மாட்டாங்க. தன்னோட வாள தலைக்கு மேல வச்சுப்பார். அந்த வாள்லேருந்து மணி தொங்குற மாரி. இது வியாசராஜர் வந்து பிரதிஷ்டை பண்ண ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயர் முன்னாடி ராமநாமம் சொல்லி உங்களோட கஷ்டம் என்ன சொன்னாலும், ஒரு நொடியில அத தீர்த்து குடுப்பார். இப்ப ஒரு நொடியிலங்கிறீங்க. ஏன் கஷ்டம் மலையளவு இருக்கும். ஒரே நொடியில நடந்துருமா? அப்டின்னா, ஒரே நொடியில எல்லாருக்குமே நடக்கும். எப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு ஆழமா அத நம்புறீங்கங்கிறத பொறுத்து தான் இருக்கு. மந்திரம் உங்கள காப்பாத்தும்னு நம்புனீங்கன்னா, கலியுகத்தில
ஒரு மனுஷன காப்பாத்தக்கூடிய மந்திரம் இருக்குது அப்படின்னா, அது ராமநாமம் தான். பெரியவா வந்து திருவண்ணாமலையில இருக்கிற விசிறி சாமியார் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகி ராம் சரத்குமார் இருக்கார் இல்லையா? அவர வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையாள அனுப்பி கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. அவர்ட்ட போய் விஷயத்த சொன்ன உடனே, அவர் உடனே இந்த பிச்சைக்காரனுக்கு கூட கருணை காட்டக்கூடிய தெய்வம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அது காஞ்சியில இருக்க மகா சுவாமிகள் தான். உடனே வரேன்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸிய புடிச்சு வருவாரு. வந்தவுடனே பெரியவா வந்து தன்னோட பக்தர்களுக்கெல்லாம் தரிசனம் குடுத்து முடிச்சோனே, எல்லாரும் கிளம்புனப்ப ஃப்ரீயா இருக்கும். அப்ப பெரியவா முன்னாடி ஒரு ரொம்ப பக்கத்துல ஒரு 5 அடி தூரத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். வந்து இப்படி உட்காருவாரு. 2 பேரும் என்ன பேசிக்க போறாங்கன்னு இப்ப அழைச்சுட்டு வந்தார்ல, அவருக்கு ரொம்ப தீவிரமான இது பார்ப்பாரு. என்னடா சொல்ல போறாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 2 பேரும் எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. ஒருத்தர் பார்த்துப்பாங்க. ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம். அவ்வளோதான் அவரு எழுந்து உத்தரவு வாங்கிட்டு கிளம்பிடுவார். இப்ப இவருக்கு ஒண்ணுமே புரியாது. என்னது பெரியவா பார்க்கணும்னு வர சொன்னாங்க. ஆனா பேசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மறுபடியும் டாக்ஸி ஏற போன விசிறி சாமியார்ன்னு சொல்லக்கூடிய நம்ம யோகி ராம் சரத்குமார்ட்ட போயிட்டு, "சாமி உங்கள பார்க்கணும்னு சாமி வர சொன்னாங்க. ஆனா நீங்க 2 பேரும் ஒண்ணுமே பேசிக்கலையே." அப்படின்னதும், "இல்லப்பா நாங்க வந்து கண்ணாலே பேசிக்கிட்டோம். சைகையிலேயே." "அப்படியா? என்ன சாமி சொன்னாங்க சாமி?" அப்படின்னதும், அவர ஒரு நிமிஷம் ஏற இறங்க பார்த்துட்டு, "ஏன்பா கேட்கிறன்னு?" "இல்ல சாமி, சாமி உங்கள வர சொல்லியிருக்காங்கன்னா, ஏதோ முக்கியமானதா இருந்திருக்கும்." அப்படின்னு தான் கேட்டேன். "சொல்லலன்னா சொல்லுங்க, சொல்லாட்டினா பரவால்ல சாமி." அப்படின்னதும், "இல்ல, இல்ல. என்ன வந்து கோவிந்தபுரம் போறியா?" அப்படின்னு கேட்டாங்க. கோவிந்தபுரம்னா நெறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. நம்ம வந்து பெரியவாவுக்கெல்லாம் முன்னாடி மடாதிபதியா வந்த போதேந்திராள் சுவாமிகளோட ஆதிஷ்டானம் இருக்கு. ஜீவசமாதியான அதிஷ்டானம் கோவிந்தபுரத்துல இருக்கு. கும்பகோணம் போற வழியில தான் இருக்கு. அந்த கோவிந்தபுரம் பேசாம போயிடு. ஏன்னா, அவரு வரவங்க எல்லாருக்கும் யோகி ராம் சுரத்குமார் என்ன சொல்லுவாருன்னா, ராமநாமம் சொல்லிட்டு இருப்பாரு. நீ அங்க போயிடு. ஏன்னா, போதேந்திராள் சுவாமிகள் இன்னைக்கும் நம்ம எல்லார் வீட்லயும் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதுக்கு முக்கிய காரணம். தமிழ்நாடு பகுதிகள்ல நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு கஷ்டம்னா நம்மள அறியாம ஸ்ரீராம ஜெயம் நோட்டு வாங்கி எழுதுறோம் பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் போதேந்திராள் சுவாமிகள் தான். ஏன்னா, மடாதிபதியா பொறுப்பேத்துட்டு மடத்துல இல்லாம ஸ்ரீராம நாமம் சொல்லுங்க. உலகத்துல எல்லா கவலைகளும், கஷ்டங்களும் போகும்னு நம்மள மாரி பாமர மக்களுக்கும் புரியிற வண்ணம் அ தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்து காட்டினார். எத்தனையோ அற்புதங்கள், அதிசயங்கள பண்ணி காட்டினார். அதுல ஒண்ணு ஷார்ட்டா சொல்றேன். ஒரு குடியானவன் தன் மனைவியோட வந்து என்ன சொல்லுவான் அப்டின்னா, "சாமி வந்து நாளைக்கு எங்க வீட்ல தான் சாப்பிடணும்" அப்டின்னா, "அதுக்கு என்னப்பா தாராளமா சாப்பிடுறேன். நான் வந்து வெறும் 7 கைப்பிடி தான் சாப்பிடுவேன்." அதாவது கவம்னு சொல்லுவாங்க. 7 வாய் தான் சாப்பிடுவேன். அது ஒண்ணும் பிரச்சனை. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நீ ஒண்ணும் சாப்பாடு ரெடி பண்ண வேண்டாம். கொஞ்சமா சிம்பிளா ரெடி பண்ணுப்பா அப்டின்னதும், சரி. ஆனா வந்து நாளைக்கு நான் வந்து உங்க வீட்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் உனக்கு வந்து ஒரு வழிபாடு சொல்லுவேன். அதாவது வழிபாடுனா என்ன ராமநாமம் சொல்லுவேன். நீ வந்து அத வந்து உபதேசம் வாங்கி ஒரு வாழ்நாள் முழுக்க வந்து விடாம சொல்லணும் அப்டின்னு. சரின்னு மறுநாள் இது மாரி சாப்பாடு ரெடி பண்ணிருவாங்க. இப்ப சாப்பிட வந்து இப்டி உட்காந்தோனே இலைய போட்டோனே, இலைக்கு முன்னாடி ஒரு ரூம். அந்த ரூம்ல அந்த காலத்துலலாம் வந்து சுத்துக்கட்டு வீட்ல பார்த்தீங்கன்னா, அறை இருக்கும்ல ஐயா! அதுல வந்து ஒரு குழந்தை நின்னுட்டுருக்கும். யாருப்பா இந்த குழந்தைன்னதும், என் பையன் தான் சாமின்னதும், குழந்தைய கூப்பிடுவாரு. "வாடா கண்ணா வா! 2 பேரும் சாப்பிடலாம்" அப்டின்னதும், குழந்தை அசையாம நின்னுட்டுருக்கும். மறுபடியும் "வாடா கண்ணா சாப்பிடலாம்" அப்டின்னதும், மறுபடியும் குழந்தை அமைதியா இருக்கும். உடனே அப்பாவ பார்த்து, "ஏன்பா கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான்?" அப்டின்னதும், அப்பா அவரு சொல்லுவாரு. இந்த மாரி அவனுக்கு வந்து காதும் கேட்காது, வாயும் பேசாது அப்டின்னதும், ரொம்ப வருத்தப்படுவார். இந்த உலகத்துல உன்னதமான மந்திரம் ஒண்ணு இருக்கு. அத அவனால சொல்ல முடியாதுன்னா கூட பரவால்ல. அட்லீஸ்ட் கேட்கவும் முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு தன்னோட சாப்பாட சாப்பிட்டுட்டு, அவங்க 2 பேருக்கும் ராமநாமம் அந்த உபதேசம் பண்ணிட்டு இவரு என்ன பண்ணுவாரு, எழுந்து போவார். அப்ப இவங்க 2 பேரும் வந்து வழி அனுப்புவாங்க அவர. வழி அனுப்புனதும் அவர் சொல்லுவாரு, "நீங்க உங்க கஷ்டத்த நினைச்சு வருத்தப்படாதீங்க. ராமநாமம் சொல்லுங்க. ராம ராம ராமன்னு சொல்லுங்க. பகவான் பார்த்துப்பாரு. அதெல்லாம் உங்க குழந்தை சரியாயிருவான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவரு போயிடுவாரு. ஆனா, வெளியிலேருந்து உள்ள வர இவங்களுக்கு, அந்த அறையிலிருந்து அழகான ஒரு கீர்த்தனை கேட்கும். ராம கீர்த்தனை. ராமனோட பாட்டு வந்து அதுவும் அப்படி ஒரு ரம்மியமான குரல். இதுவரைக்கும் அப்படி ஒரு குரல் அவங்க கேட்டதே இல்ல. அப்படி ஒரு ரம்மியமான குரல் கேட்கும். இவங்க ஓடி போய் உள்ள பார்ப்பாங்க. பார்த்தா, போதேந்திரால் சுவாமிகள் இலையில சாப்ட்டுருப்பார்ல, அந்த இலையிலேருந்து சில பருக்க எடுத்து இந்த பையன் சாப்பிட்டுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருப்பான். எந்த குழந்தை வாய் பேசாது அப்படின்னு சொன்னாங்களோ, அந்த குழந்தை நாமகீர்த்தனை பாடும். அந்த குழந்தைக்கு நல்லா காது கேட்கும். அதுதான் ராமநாமத்தோட மகிமை. ராமநாமத்த தன் வாழ்நாள் ஃபுல்லா சொன்ன அந்த சுவாமிகள் சாப்பிட்டுட்டு போன எச்சில் இலைய எடுத்து எச்சில் இலையிலேருந்து ஒரு வாய் வச்சதுக்கே, அந்த குழந்தைக்கு என்ன கிடைக்கும்? பேச்சும் கிடைக்கும், காது கேட்கிற திறனும் கிடைக்கும். அப்படி ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவர் எத்தனையோ அற்புதங்கள் பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மகான் ஏன்னா நீனும் ராமநாமம் தான் சொல்ற. நீ அதனால கோவிந்தபுரத்தில போய் தங்கிக்கின்னதும், இல்ல எனக்கு திருவண்ணாமலையே போதும்னு நான் நினைக்கிறேன். இந்த பிச்சைக்காரன் வந்து குறை காலத்தையும் அங்கேயே ஓட்டிடலான்னு இருக்கிறது உன் விருப்பம். உனக்கு வந்து ராமநாமம் பிடிக்கும் அப்படின்றதுனால, நீ ராமநாமத்த பத்தி சொல்றதால உன்ன நாங்க சொன்னோம்னு சொல்லி பெரியவா சொல்லியிருப்பாங்க. இந்த கலியுகத்தில
மக்கள வந்து கஷ்டத்துலேருந்து காப்பாத்தக்கூடிய நாமம் ராமநாமம். அதனால அந்த ராமநாமத்த விடக்கூடாது. நீ எந்த சூழ்நிலை ஆனாலும் ராமநாமத்த விடாம எல்லாருக்கும் போதிக்கணும். அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆகட்டும் சாமி. நான் வந்து என் வாழ்நாள் முழுக்க ராமநாமத்த எல்லாருக்கும் சொல்றேன்னு சொல்லிட்டு உத்தரவு வாங்கிட்டு கிளம்பியிருப்பார். அப்படி அந்த அளவுக்கு உயர்வானது. பெரியவா வந்து எத்தனையோ பெரிய கஷ்டத்துக்கு வந்தவங்களுக்கெல்லாம் ராமநாமம் சொன்னதா எத்தனையோ சம்பவங்கள் நான் படிச்சிருக்கேன். நம்ம சேனல்லயே நெறைய சொல்லியிருக்கிறேன். என்ன பண்ணணும்? இந்த ராமநாமம் வந்து அந்த அளவுக்கு என்ன கஷ்டமா சொல்றது? அப்படின்னா, அப்படி கிடையாது. இப்ப நெறைய பேருக்கு ஒரு சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க ஒரு 1000 முறை ராமநாமம் சொல்லுங்கன்னு சொல்ட்டீங்க. நான் சொல்லி பார்த்தேன். எனக்கு வந்து எதுவுமே நடக்கல. அடுத்து ஒரு 100 தடவ சொன்னேன். அடுத்து ஒரு 100 தடவ சொன்னேன். ஆனா வந்து அதுக்கப்புறம் ஒண்ணும் நடக்கல. அதனால நான் சொல்றதையே விட்டுட்டேன்னுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணம் வச்சுப்போம். ஒரு பெரிய பக்கெட் நெறையா ஒரு 10 லிட்டர் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத எடுத்து ஒரு கல்லுல ஊத்துறீங்க. ஒரு பாறை, கடினமான பாறைன்னு வச்சுக்கோங்களேன். அது மேல அப்படி எடுத்து ஊத்துறீங்க அப்படின்னா, அந்த கல்லுக்கு ஏதாவது மாற்றம் வருமானா, எந்த மாற்றமும் வராது. மேபி அழுக்கா இருந்தா அழுக்கு போலாம். அவ்வளோதான் இல்லையா? அதே அந்த பக்கெட் 10 லிட்டர் தண்ணி எடுத்து அந்த கல்லுக்கு நேரா மேல கட்டி தொங்க விட்டு, ஒரு ஊசியால அந்த வாளியோட அடிப்பகுதியில ஓட்ட போட்டுறீங்கன்னு அந்த தண்ணி அந்த கல்லு மேல சொட்டுது. ஒரு சொட்டா, ஒரு சொட்டா, ஒரு சொட்டா உழுது. எப்படியும் எவ்வளோ நாள் ஆகும்னா, குறைஞ்சது அந்த வாளி தண்ணி காலியாக ஒரு 30 நாள் ஆகும்னு வச்சுக்கோங்க. 30 நாள் கழிச்சு வந்து அந்த கல்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தண்ணி விழுந்த இடத்துல உங்களோட ஒரு விரல் போற அளவுக்கு குழி ஏற்பட்டிருக்கும். இப்ப கல்லும் அதே கல்லு தான். தண்ணியும் அதே தண்ணி தான். இல்லையா? 10 லிட்டர் தண்ணி தான். அளவு ஏதாவது மாறுச்சா என்ன? 20 லிட்டரோ, 30 லிட்டரோ நம்ம ஃபில் பண்ணல. அதே அளவு உள்ள தண்ணி தான் வச்சிருக்கிறோம். ஆனா, எப்படி குழி விழுந்தது அப்படின்னா, அதோட தொடர்ச்சி. தொடர்ந்து அந்த தண்ணி ஒரே இடத்துல விழுந்துகிட்டே இருக்கிறதால, அது மேல ஒரு மாற்றத்த அந்த தண்ணியால ஏற்படுத்த முடிஞ்சது. இது மாரி தான் நம்ம ஆன்மாவுல ஒளிஞ்சிட்டு இருக்கிற சக்தி. இந்த சக்தி எப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க 100 தடவ மந்திரம் சொல்றீங்க அப்படின்னா, 1 சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த சக்தி எழும்புது அப்படின்னா, அடுத்த நாள் சொல்றீங்கன்னா, இன்னொன்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏறும். நம்ம 10 நாள் சொல்லி பார்த்துட்டு, பலன் தெரியல அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்? விட்டுருவோம். என்ன ஆகும் அப்படின்னா, விட்டுட்டீங்கன்னா, ஏறுனது ஒரே நாள்ல இறங்கிடும். நீங்க வேணும்னா, உதாரணமா எந்த மந்திரத்தையும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன். எந்த மந்திரமா இருந்தாலும் 1,00,000 முறை. அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. ஏன் 1,00,000 முறை சொல்லணும்? என்ன சார் ஒரு தடவ சொன்னா போதும். நீங்க இப்போ 1,00,000ன்றீங்க. எனக்கு ஒரு தடவ சொன்னா போதுங்கிறது, உங்களுக்கும் ஒரு தடவ சொன்னா போதும்னு ஆகாது. இல்லையா? ஒவ்வொருத்தருக்கான தேவை வேற. ஒவ்வொருத்தருக்கான அந்த நிலைப்பாடு வேற. நான் வந்து 4 இட்லி எனக்கு போதும். சாப்பிட்டுட்டு திருப்தி ஆயிடுவேன். உங்களுக்கும் 4 இட்லி போதும்னு நான் எப்படி முடிவு பண்ண முடியும்? உங்களுக்கு 2 இட்லியே கூட போதுமானதா இருக்கலாம். 1 இட்லியே கூட போதுமானதா இருக்கலாம். இல்ல 5 இட்லி தேவைப்படலாம். அப்படிங்கும்போது அதோட அளவு மாறுபடலாம். ஏன் 1,00,000 முறை அப்படின்னா, நம்மளோட சுவாசம் வந்து 21,600 ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கிற உள் சுவாசம் வெளியில போறது இருக்கு இல்லையா? இந்த மூச்சு உள்ள இழுத்து வெளில வரும்ல 21,600 முறை. நம்மளோட நாடி எவ்வளோ இருக்குது அப்படின்னா, 72,000 நாடி இருக்கு. இது எல்லாத்துலயும் ஒரு மாற்றத்த கொண்டு வரணும்னா, இது 2யும் கூட்டி பார்த்தீங்கன்னா, 1,00,000 நேர்லை 1,00,000 வந்துரும் பக்கம். அதனால தான் எல்லா வழிபாட்டுக்கும் குறைஞ்சது 1,00,000மாவது சொல்லுங்க. நீங்க அகத்தியரோட அ உபதேசம்லாம் பாருங்களேன், நம்ம குரு அவரு. அவரோட உபதேசம் எல்லாமே 1,00,000 முறை சொல்லுங்கன்ற மாரி தான் இருக்கும். ஏன்னா 1,00,000 முறை சொல்றது ஒண்ணும் பெரிய கஷ்டம் கிடையாது. நீங்க ராமநாமமே எடுத்துக்கங்களேன். 1008 முறை சொல்றதுக்கு 11 நிமிஷம் அதிகப்படியா. ராம 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 இப்படி சொன்னாலே 11 நிமிஷம் தான் ஆகும். 1008 முறை சொல்றதுக்கு. இது மாரி நீங்க 1,00,000 சொல்லணும்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10, 11 நாள் தான் ஆகும். இதே மாரி தொடர்ச்சியா உட்காந்து சொல்றீங்கன்னா, 1,00,000 முறை வந்துரும். ரொம்ப ஈஸியா உங்களால ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியா சொல்ல முடியும். ஆனா இந்த 1,00,000 முறைய நீங்க கடந்ததுக்கு அப்புறம், நீங்க எத செஞ்சாலும் அந்த ராமநாமம் உங்கள காப்பாத்தும். எவ்வளோ பெரிய பிரச்சனையில இருந்தாலும் காப்பாத்தும். அதுபோல நம்ம வந்து ஒரு மந்திரத்த தொடர்ச்சியா விடாம பண்ணணும். நம்ம ஒரு விஷயத்துக்காக பண்ணிட்டோம். அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அதோட மந்திர சக்திய வந்து நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே போணும். இந்த உடம்புல 2 சக்தி இருக்கு. ஒண்ணு காந்த சக்தி, இன்னொன்னு மின்சார சக்தி. இது 2 இருக்கான்னு கேட்றாதீங்க. காந்த சக்தி எங்க இருக்குது அப்டின்னா, நம்மளோட இருதயம்னு சொல்லக்கூடிய மார்பு பகுதிக்கு கீழ இருக்குது. மின்சார சக்தி எங்க இருக்குன்னா, நம்மளோட தலையில இருக்கு. இதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, குண்டலினின்னு ஒரு சக்தி இருக்குது. அத வந்து உடம்பு வழியா, நம்மளோட முதுகு வழியா கொண்டுட்டு போய் சகஸ்ரம்னு சொல்லக்கூடிய தலைப்பகுதியில இருக்கிற சகஸ்ர சக்கரத்தில சேர்த்துட்டோம் அப்டின்னா, அது பெரிய பவர் குடுக்குன்ட்டு. இது உண்மையா அப்டின்னா 100% இது உண்மை. நம்மள்ட்ட இந்த 2 சக்தியுமே இல்லாம, நம்மளால ஒரு பொருள பார்க்க கூட முடியாது. மின்சார சக்தியும், காந்த சக்தியும் சேர்ந்தா தான் ஒளி அப்படிங்கிற விஷயமே கிடைக்கும். அந்த ஒளி அப்படின்னா, அது சவுண்டும் ஒளி தான். ஒரு வெளிச்சமும் ஒளி தான்.
இது 2மே ஒளி தான். இந்த 2 ஒளியும் கிடைக்கிறதுக்கு 2 சக்தி வேணும். ஒண்ணு காந்தம், இன்னொன்னு மின்சாரம். இது 2யுமே இல்லாம 2த்தையுமே உற்பத்தி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விசை அது. இது 2மே நம்ம உடம்புல சரிவர இயங்குறதுக்கு தான் நமக்கு மந்திரங்கள் தேவை. இந்த மந்திரங்கள் நம்ம உடம்ப அப்படிதான் தூண்டும். அதுக்கப்புறம் அது ஒரு டைம்க்கு அப்புறம் சார்ஜ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஃபோன் இருக்குல்ல, நம்ம ஃபோன் மாரி உடம்பு சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, அத 1,00,000 முறை சொல்லி நம்ம அத கரெக்ட்டான விசையில கொண்டு வந்துட்டோம்னா, 1,00,000 முறைய தாண்ட உங்களுக்கு அற்புதங்கள்லாம் உங்கள அறியாமலே நடக்கும். எந்த மந்திரத்தையும் இடைவிடாது இதனால தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன். இடைவிடாதுன்னா எப்படி? எங்கேருந்து வேணா சொல்லலாம். சொல்லணுன்ற நம்பிக்கை இருந்தா போதும். அதுவும் ராமநாமத்துக்கு இருக்கிற அந்த பவர் இருக்கு பார்த்தீங்களா? ரா, ம. இதுல கிட்டத்தட்ட உலகத்தில இருக்கக்கூடிய 17,00,00,000 விதமான சக்தி. 17,00,00,000 விதமான சக்தி இந்த உலகத்தில இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா. அது அத்தனையுமே இந்த ராமநாமம் இந்த 2 எழுத்துல இருக்குது. 2 எழுத்துல எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா, ஒரு ஒளியால நம்ம உடம்புக்குள்ள பெரிய அதிர்வலைய ஏற்படுத்த முடியும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய 2 எழுத்து தான் ராமநாமம். அதனால இடைவிடாது எந்த கஷ்டத்துக்கும் ராமர மனசார நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. 2வது எனக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதுற பழக்கம் இருக்குன்னா, நோட் வாங்கி ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1008 முறையாவது சொல்றத வழக்கமா வச்சுக்கோங்க. உங்களோட எப்படிப்பட்ட கஷ்டம் அது மலையளவு இருந்தாலும் கடுகளவா மாத்துறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள்ல பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் நடக்கும். இன்னைக்குமே அந்த சிஸ்டர் சொல்லுவாங்க. நான் இதெல்லாம் கடந்து வந்தேனா, இதெல்லாம் எனக்கு நடந்ததுங்கிறதையே நெனச்சு பார்த்தாலே ஒரு ஆச்சரியமா இருக்குங்க. அந்த மாரி எத்தனையோ அற்புதங்கள்லாம் பண்ணக்கூடியது ராமநாமம். நம்பிக்கையோட சொல்லுங்க. அதே மாரி எனக்கு ராமநாமம் தான் சார் பிடிக்கும். ராமநாமம் சொல்லுங்க. இல்ல எனக்கு விநாயகர ரொம்ப பிடிக்கும். விநாயகர் அகவல் சொல்லுங்க. முருகன பிடிக்கும். கந்தசஷ்டி கவசம்ன்ற சுருக்கத்த சொல்லிட்டு ஒரு தடவ கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்க. இது எல்லாம் விட பெரியவா ரொம்ப வழிபாடு பண்றேன். சந்திரசேகேந்திர சத்குரு அச்சரப்பா மாலை சொல்லுங்க. உங்களுக்கு எது வருமோ இதுதான் சொல்லணும்னு இல்ல. எல்லா ரூபங்களும் வேற வேறையா இருந்தாலும் எல்லா சக்தியுமே ஒண்ணு தான். அது முருகனா இருக்கட்டும், விநாயகரா இருக்கட்டும், பெரியவாவா இருக்கட்டும், ராமரா இருக்கட்டும். இவங்க 4 பேருமே ஒருத்தர் தான். ஒரு ரூபத்துல, ஒரு சக்தியில இயங்கக்கூடியவங்க தான். ரூபங்கள் தான் வெளியில வேற வேற இருக்கு. அதனால எது உங்களுக்கு பிடிக்குமோ சொல்லுங்க. இல்ல எல்லாமே பண்ணணும் அப்படின்னா தாராளமா பண்ணலாம். ரொம்ப சீக்கிரத்திலேயே உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். அதே மாரி குழந்தை பாக்கியம் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க விநாயகருக்கு செவ்வாழையினால மாலை கட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணீங்க. என்ன மாலை கட்டணும் அப்படின்னா, வேணா நீங்க YouTubeல பாருங்க. வாழைப்பழத்தில எப்படி மாலை கட்டுறதுன்னு இருக்கு. சில கோவில்ல மாலை கட்டினா வாங்கிக்க மாட்றாங்கன்னா, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஒரு 10க்கு குறையாத செவ்வாழை வாங்கி தொடர்ந்து ஒரு 21 நாள் தொடர்ந்து குடுக்கணும். போயிட்டு தினமும் கோவில்ல குடுத்துட்டு 2 வாழைப்பழத்த உங்களுக்குன்னு வாங்கிக்கிங்க. அத குடுத்த உடனே சாமிக்கு நெய்வேத்தியமா வச்சுட்டு, இல்ல படைச்சுட்டு திருப்பி குடுப்பாங்க இல்லையா? அப்படி குடுக்குறப்ப 2 மட்டும் எனக்கு குடுத்துருங்க. மிச்சத்தெல்லாம் கோவிலுக்கு வரவங்களுக்கு பிரசாதமா குடுத்துருங்கன்னு சொல்லுங்க. இப்படி தொடர்ச்சியா 21 நாள். ஒருவேளை நீங்க மாலையா கட்டி குடுத்துட்டீங்கன்னா, மாலைய போட்டிருக்காங்க இல்லையா? அந்த மாலைய எடுப்பாங்கல்ல. பூவா இருந்தா நம்ம எல்லா பக்தர்களுக்கும் குடுக்குறோம். பழமா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, பழத்தையுமே 2 மட்டும் உங்களுக்கு வைக்க சொல்லிட்டு, மிச்சத்த எல்லாத்தையும் பக்தர்களுக்கு குடுக்க சொல்லிடுங்க. அந்த 2 வாங்கிட்டு கணவன், மனைவி சாப்பிடுங்க. இப்படி பண்ணீங்கன்னா, 21 நாள் தொடர்ந்து பண்ணீங்கன்னா, 3 மாசத்துக்குள்ள எவ்வளோ பெரிய தடை உங்களுக்கு தோஷம், தடை எது இருந்தாலும் விலக்கி விநாயகரோட அருளால குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது உங்களுக்கு 100% உடல் ரீதியா பிரச்சனை இருந்தாலும் சரி, மன ரீதியா இருந்தாலும் சரி, ஜாதக ரீதியா இருந்தாலும் சரி, இத போக்கக்கூடிய தன்மை இந்த வாழைப்பழ மாலை விநாயகருக்கு வாழைப்பழ மாலை குடுக்குறதுல இருக்குது. ரொம்ப எளிமையானது தான். எவ்வளோ செலவாயிட போகுது? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 50லேருந்து ரூ. 60 ஆகும்னு நெனைக்கிறேன். 20 நாள் ஒரு ரூ. 1000 அதுக்குள்ள தான் வரும். எவ்வளவோ மருத்துவம் பார்த்துருப்போம். எவ்வளவோ விஷயம் பண்ணியிருக்கிறோம். இந்த ஒரு ரூ. 1000 செலவு பண்ணி இந்த வழிபாடு பண்றதுல ஒண்ணும் கஷ்டம் இல்ல. இல்ல சார் வீட்டு பக்கத்துல விநாயகர் கோவில் இல்ல. வீட்லயே பண்ணலாமா? 100% பண்ணலாம். நீங்க வீட்லயே கூட விநாயகரோட படத்துக்கு நீங்களே உங்க கையால மாலை கட்டி போட்டு வழிபாடு பண்ணி 2 நீங்க எடுத்துட்டு நெறைய பேருக்கு குடுக்கணும். அந்த வழிபாட்டோட முக்கியமான அம்சம் என்னன்னா குடுக்கணும். ஒரு விக்கிரகமா இருக்கிற விநாயகருக்கு ஏன்னா மந்திரங்கள் சொல்லி ஒரு சக்தி ரூபத்துல இருக்க விநாயகருக்கு குடுக்கும்போது ரொம்ப சீக்கிரம் வேலை செய்யும். வீட்லயே பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. விநாயகர பொறுத்தளவுக்கு எங்க வேணா பண்ணலாம். இருந்தாலும் கோவில்ங்கிறது இன்னும் ஒரு படி நல்ல சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அதுக்காக வீட்ல பண்ணக்கூடாதுன்னு எந்த அர்த்தமும் கிடையாது. நம்பிக்கையோட எந்த வழிபாடும் செய்யுங்க. இறைவன் நிச்சயமா உங்களுக்காக நீங்க கேட்ட விஷயத்த குடுப்பார். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர்.